கொழும்பு புதுக்கோட்டை பதில் நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்பாக கொழும்பு வெள்ளவத்தையில் சிறுநீரக மோசடி தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் முதல் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்திய பிரஜைகள் 7 பேரும் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த குற்றத்திற்காக 8 பேர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் மீரிகான குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது ஒருவர் தடுப்பு நிலையத்தில் இருந்து தப்பிச் சென்றிருந்தார். இந்த நிலையில் எஞ்சிய 7 பேரும் இன்று செவ்வாய்க்கிழமை பகல் கொழும்பு புதுக்கோட்டை மேலதிக நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்பாக முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். சந்தேக நபர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட ரப்பர் முத்திரை இந்தியாவில் உள்ள சட்டத்தரணிகள் மற்றும் மருத்துவர்களின் உடையதாக இருக்கலாம் என்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் உதவி போலீஸ் அதிகாரி CH சந்திரதிலக்க மன்றில் குறிப்பிட்டார். எனவே இது சம்பந்தப்பட்ட மேலதிக விசாரணைக்காக சர்வதேச போலீசாரின் உதவியை கோருவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவர் மன்றிடம் கோரிக்கை விடுத்தார். எனினும் இவற்றை கவனமெடுத்த நீதவான் இந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரணை செய்து வரும் நீதவான் முன்பாக இக்கோரிக்கையை முன்வைக்குமாறு அறிவுறுத்தினார். இதனை அடுத்து இந்த வழக்கு மீதான அடுத்த விசாரணை எதிர்வரும் 30ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது.